ஒரு மனுஷன் செய்யற பாவத்துக்கு 7 சாட்சி இருக்கு. எத்தனை சாட்சி இருக்கு? 7 சாட்சி இருக்கு. சொந்த தகப்பனால் உணர்வுபடுத்தப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள். என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி இருக்கிறவங்க, சொந்த அண்ணனால் உணர்வுபடுத்தப்பட்ட பிள்ளைகள், கெடுக்கப்பட்ட பிள்ளைகள், கர்ப்பமானவங்க இருக்கிறாங்க. ஊழிய அனுபவத்திலிருந்து அப்படியே சொல்றேன். சொந்த சகோதரி சகோதரன் பாலின அந்த அந்த உறவுக்குள்ள தவறான இது. சொந்த தாயால் உணர்வுபடுத்தப்பட்ட பிள்ளைகள், அத்தை சித்தி சித்தப்பா மாமே, இந்த முறைக்குள்ள சொந்த தாத்தா இந்த மாதிரிப்பட்ட பொம்பளை பிள்ளைகள்கிட்ட தப்பா நடக்கிற அனுபவங்கள் இருக்குது. சொந்த பாட்டி, இதெல்லாம் பொய்யா சொல்லல, இன்னைக்கு இருக்கிறது. சொந்த மூத்த மருமகனை வந்தான், யாரு மூத்த மருமகனா வந்தா, பை ஒன் கெட் டூ ஃப்ரீ, பை ஒன் கெட் டூ ஃப்ரீ, ஒன் ஃப்ரீ. அதாவது கொழுந்தியார் அவனுக்கு இலவசம் போல, தொடுறது பிறக்கிறது. இதுக்கெல்லாம் இது இப்ப சாட்சி கேட்டா இல்ல, மனுஷன் செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் 7 சாட்சி இருக்கு. எத்தனை சாட்சி இருக்கு? 7 சாட்சி இருக்கு. இப்ப கண்டுபிடிச்சிருவோமா எதெல்லாம் சாட்சின்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு சுத்திகரிச்சு பரலோகத்துக்கு போற ரெடி ஆயிரும். பஸ் ஏறிடுவோமா? இப்ப கேட்போம். இப்ப இவ்வளவு நேரம் சிரிச்சு எடுத்து இருந்தீங்களே, இப்ப யாருக்கெல்லாம் என்னென்ன பாவம் செய்த என்னென்ன சாட்சி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த உலகத்துல வாங்கல லஞ்சத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கட்சி எல்லாம் அவங்க குடும்பம் வாங்கின லஞ்சம் ஊழலுக்கு சாட்சியே கிடையாது, எவிடன்ஸே இல்லாம ஆக்கின போல இருக்கிறாங்க. ஆனா பரலோகத்தின் தேவன் சாட்சி வச்சிருக்கான். சொந்த மனைவியை கொன்னு தூக்குல போட்டிருப்பான், சாட்சி இருக்குது. அது தற்கொலை கேஸ முடிச்சிருக்காங்க, சாட்சி இருக்கு. ஒருத்தன் கொல்லப்பட்டிருப்பான், கொன்னவன் வேற, கொலைக்கு பயன்படுத்தின ஆட்கள் சரண்டர் ஆகி அந்த கேஸை முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு சாட்சி இருக்குது. கொடுத்த லஞ்சம் ஊழல் களவுண்ட களவு எல்லாவற்றுக்கும் சாட்சி இருக்குது. இன்னும் சொல்ல போனா வயத்துல வளர்ந்த குழந்தைய அழிச்சிருப்பாங்க, அந்த குழந்தைக்கு சாட்சி இருக்கு. பரலோகத்துக்கு போகும்போது தான் தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு. அங்க குழந்தை கூப்பிடும், எம்மா வாமா அப்பா அங்க இருக்காருன்னு கூப்பிடும். இங்க அதை வளர்த்தது வேற ஒருத்தனா இருக்கும். ஆனா பரலோகத்துக்கு போகும்போது தான் தெரியும். நியாயா எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22:14 வாசித்தால், எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22:14 வாசித்தால், நான் உன்னை நியாயம் செய்கிற நாளிலே உன் இருதயம் தாங்குமோ, உன் கைகள் திடமா இருக்குமோ அப்படின்னு சொல்ல. 22:14, 16 இல்ல 14. உன் இருதயம் தாங்குமோ, உன் கைகள் திடமா இருக்குமோ. வாசிங்க. நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ, அப்பொழுது உன் கைகள் திடமாய் இருக்கும். ஜவாபு கல்யாணம் ஆகாதவருங்கிற பேருக்கு கீழே இருக்கிறாரு. பெண்களை தொட்டாரா தொடலையா, என்ன செய்தார் ஏது செய்தார் எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குது. இது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால், வெளிப்படுத்தல் 20:12 வாசிக்கும் போது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரை நிற்க கண்டேன். அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நீங்க நினைக்கிறது மாதிரி பரலோகத்துல போனா புஸ்தகம் திறக்கப்படாதுங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 9ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கோம். ஒரு மிருகம் வெட்டுக்கிளியை போல இருந்துச்சு, அதுக்கு சிங்கத்தை போல பல்லு இருந்துச்சு, தேளுக்கு கொடுக்கு, பாம்பின் விஷம், முகம் இது சிங்கத்தின் முகமா இருந்தது, கூந்தல் பெண்களின் கூந்தலா இருந்தது, ரெக்கை வெட்டுக்கிளியை போல. அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி மிருகம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற போர் விமானத்தை தான் அன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் யோவானுக்கு அப்படி காட்டார். இன்னைக்கு இருக்கிற போர் விமானத்தை காட்டினா அந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு எழுதுறதுக்கு வார்த்தை இருக்காது. ஆகையால் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படு. இன்னைக்கு இருக்கிற போர் விமானங்கள் ஆளே வேண்டாம், ரிமோட் மாதிரி கம்ப்யூட்டர் ரூம்ல இருந்து சேட்டலைட் மூலமே அந்த விமானத்தை இயக்குறான். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சா. இப்படி புஸ்தகங்கள் திறக்கப்படும் சொன்னா ஜெபாவுக்கு புஸ்தகத்தை திறக்க வேண்டாம். நியாய தீர்ப்புக்கு முன்னுக்கு போனா போதும், நேரா ஸ்கிரீன்ல வந்துடும். கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா, இவன் என்ன வேலை செய்தான், எப்படி இருந்தான், இந்த ஊழியக்காரர் எப்படி இருந்தாரு, எப்படி பணம் சம்பாதிச்சாரு, ஜனத்தை எப்படி ஏமாத்தினாரு, இந்த விசுவாசி எப்படி இருந்தான், எல்லாம் வந்துடும். 7 சாட்சி இருக்கு. இங்க போன் பண்ணும் போது, ஹலோ எங்க அம்மா இருக்கிறாங்க, நான் அப்புறம் பேசட்டுமான்னு சொல்லிருப்பா. அங்க கேட்கும் லவுட் ஸ்பீக்கர்ல, ஹலோ எங்க அம்மா இருக்கிறாங்க, நான் அப்புறம் பேசட்டுமா. இங்க செல்போன்ல ஐ லவ் யூ அனுப்பிட்டு நீ அழிச்சிருக்கலாம், அங்க அது கொட்டை எழுத்துல வரும். ஹாப்பி பர்த்டே நீ அனுப்பிட்டு நீ அழிச்சிருக்கலாம், இங்க லைன் அடிச்சது, இங்க சாட் பண்ணது எல்லாம் அங்க வரும். எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. எடுத்துருவோமா? இப்ப சாட்சி இருக்கா இல்லையா நீ பாத்துருவோமா? பார்த்து முடிப்போம். அல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும் பீஸ் போனேமாய் கொஞ்சம் அறவாக்காட்டுல தான் இருக்குது. ஆனா விட மாட்டேன், மைக்க கொடுக்கவே மாட்டேன். முதல் சாட்சி வேதத்துல வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், ரோமர் 2:15, ரோமர் 9:2 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 8:9, ரோமர் 2:15,
ரோமர் 9:2 வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து போதும். கொள்ளப்பட்டு மனசாட்சி. ரோமருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 15 ரோமர் 9:2 சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 2:15 வாசிங்க. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி போதும். இருந்ததினால் முதல் சாட்சி யாரு? முதல் சாட்சி யாரு? எங்க எனக்கு தெரியுங்க, நான் தப்பு பண்ணனா பண்ணலையா, தொட்டனா தொடலையா, எனக்கு தெரியும், என் மனசாட்சி தெரியும். கல்யாணத்துக்கு முன்னால பீஸ் போன பல்புங்க கிடக்கு. கல்யாணத்துக்கு பிற்பாடு மனைவிக்கு உண்மையா இல்லாம புருஷனுக்கு உண்மையா இல்லாத கேசுங்க கிடக்கு. ஊழியக்காரங்கிற ஸ்தானத்துல இருந்து விசுவாசிய தொட்ட கேசுங்க கிடக்கு. மனசாட்சி சாட்சி தெரியாது. மனசாட்சிய பேச வைப்பார். கையும் களவுமா ஒருத்தனை ஒரு பெண்ணை புடிச்சிட்டு வந்திருக்கிறான் கல்லறியறதுக்கு. தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவுட்டு. அவன் மனசாட்சி பேசிட்டு, நிறைய ஊழியக்காரங்க விசுவாசி மனசாட்சி செத்து இருக்குது. கத்தர் பேச வைப்பார். மனசாட்சி பேசும். ஆகாண்டே செத்த மனசாட்சியை கத்தர் பேச வச்சாரு. யாருக்கு சொல்ல முடியும்? இங்க எத்தனை பேரை எங்க ஊர்ல நாகர்கோயில இருந்து தக்கலை வரைக்கும் ஒருத்தன் கூட வண்டியில போவா. தக்கலையில் அவன் இறங்குவான். அதுக்கு பிற்பாடு 2 வீலர்ல மார்த்தாண்ட வரைக்கும் ஒருத்தன் கூட, மார்த்தாண்டத்துல இருந்து கொலசரத்து ஒருத்தன் கூட போவா. கல்யாணத்துக்கு 3 பேரும் திருப்பதியில மொட்டை அடிக்க போயிருப்பான். இவ வேற ஒருத்தன் கூட இருப்பான். பரலோகத்துல சாட்சி இருக்குது. பரலோகத்துல சாட்சி இருக்குது. மனசாட்சி சாட்சி சொல்லும். மனசாட்சி சாட்சி சொல்ல முடியுங்க. சொல்லுங்க பாப்பா, இப்ப எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் மனசாட்சி சரியாதான் இருக்குது, நான் கல்யாணத்துக்கு முன்னால தப்பு பண்ணல, தவறா நடக்கல. எத்தனை அப்பமாருக்கு சொல்ல முடியும்? பொம்பளை பிள்ளைய நான் கரெக்டா தொட்டேன். இந்த பூமியில பொம்பளை பிள்ளைல தவறா தொடுற அப்பமாருக்கெல்லாம் கைய அருவாமனையில வச்சா இருக்கணும். பெத்த பிள்ளை கூட இல்லாம தொட்டு உணர்ச்சி அனுபவிச்சிருப்பான். அவன் கைய பிடிச்ச அருவாமனையில வச்சா இருக்கணும். சும்மா எல்லாம் விடக்கூடாது. எவ்வளவு அநியாயக்காரனா இருப்பான். என்ன பொம்பளை பிள்ளை நீ கிடைச்சி, நீ தான் பெத்த பிள்ளையே தொற்றுப்பான அவன் கையெல்லாம் விடவே கூடாது. ஆமா. 2 யார் சாட்சி? ஏன் இப்படி முழிக்கிறீங்க? தப்பு பண்ணிட்டீங்களா? சிரிப்பு வரமாட்டேங்குது. கள்ளத்தனமா தான் சிரிக்கிறீங்க. உண்மையா சிரிப்பு வரல. ஒரு சாட்சி தானே பார்த்திருக்கேன். என்ன 6 பேர் இருக்கிறாங்க. பார்ப்போம். அதுக்குதான் கடைசியா தியானிப்போம். ஏன்னா முதல்ல இது செய்தா திருப்பி நீங்க சிரிக்க மாட்டீங்க. கடைசியில வச்சு நெருக்கினா தான் நல்லா இருக்கும். பாப்போம். 2வது சாட்சி பாப்போமா? வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ல இருந்து 12. அல்ல எல்லா ஆட்களுக்கும் அல்லு கலந்து கிடக்கு. அல்லு கலந்து, என் தகமே இப்படி கொண்டு வந்து வச்சிட்டீங்களாப்பா, அடுத்த வருஷத்துல இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்காது, நல்லா இருக்கும். அல்லேலூயா. கஷ்ட நஷ்டம் எல்லாம் 2021 உங்களுக்கு போகுது. போங்க, இனி ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு பொன்னான ஆட்சி தான். போங்க வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய பாலுக்கு நல்ல சந்தோஷம். என் தெய்வமே நீ ஜபத்தோடு இருக்கிறாங்க. 2 மணி வரைக்கும் கூட பேசட்டையா, என் ஜனம் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிட்டா போதும். அல்லேலூயா. எந்த கவலையும் இல்லை. அப்படியே சும்மா அப்படி படம் போடுவார். ஆனா மனசெல்லாம் சொல்லுது, ஆண்டவரே நல்லா குடுக்கட்டப்பா, நல்லா குடுக்கட்டப்பா, எப்படியாவது என் ஜனம் இன்னைக்கே பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு போயிரட்டப்பா. வாசி. 2வது சாட்சி வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். பைபிளை வீட்டுல போய் வாசிங்க. ஆபேலின் ரத்தம் சாட்சி சொன்னது. பாவத்துக்கு உட்படுத்தப்பட்ட மனுஷி சாட்சி. நீ யாரோடு எப்படியெல்லாம் உறவு கொண்டியோ அவங்க எல்லாம் சாட்சி. அல்லேலூயா. நீ எப்படி பஸ்ல போய் நின்று இப்படி ராவிட்டு நின்னா அந்த காட்சி அப்படியே இருக்கும். வரோம். இப்போ கல்யாணத்துக்கு முன்னால கல்யாணத்துக்கு பின்னால எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. லஞ்சம் கொடுத்தது சாட்சி, லஞ்சம் வாங்கினது சாட்சி. புரியுதா உங்களுக்கு? ஆபேலின் ரத்தம் என்ன செய்துச்சான்? பேசிச்சு. பாவத்துக்கு உட்படுத்தப்பட்ட மனுஷி சாட்சி. யோசித்து பாருங்க. இங்க ஒரு 4 பேரோடு ஒரு சகோதரி வாழ்ந்திருந்தாங்கன்னா பரலோகத்து போனோன்னு அந்த 4 ஆம்பளைகள் வந்து நிற்பாங்க. செல்லமே, என் தங்கமே, நான் அல்லவா உன்னை முதலாவது காதலித்தேன். பாங்க நீங்க அங்க அவர் ராஜா, என் கண்ணு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சிலர்லாம் யோசிக்காங்க, என் அம்மா, என் தகப்பனே, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, யாரெல்லாம் யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். நீ இங்க இருக்கிற சில பாட்டிமாருக்கு வரைக்கும் அல்லு கலர்றது. தகப்பனே, 30-40 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த சரித்திரம் எல்லாம் வருதப்பா. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, பரலோகத்துக்கு போவனா, போகாமலே நரகத்துக்கு போயிட்டா நல்லதோ, நியாய தீர்ப்புக்கு போய் நின்னா
இங்க இருக்கிற சில பாஸ்டர்ஸ் எல்லாம் பிலிவர்ஸ் வருவாங்க. ஐயா நீ வந்த பிலிவர்ஸ் என் தங்கமே எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? பாஸ்டர்ஸ் எல்லாம் தானா 1க்கு 2க்கு போயிரும். நான் வேற பக்கத்துல நின்னு பாப்பேன். பாஸ்டர் how are you, what are you doing, chucha. அல்லேலூயா. எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? பாவத்துக்கு உட்படுத்தப்பட்ட மனுஷன் மனுஷி சாட்சி அப்படி இருக்கும். மனுஷன் மனுஷி சாட்சி. போங்க, அங்க போனா தான் தெரியும். வயிற்று குழந்தைய அழிச்சாங்கல்ல, அந்த குழந்தையெல்லாம் அங்க உயிரோடு இருக்குது. அந்த குழந்தையெல்லாம் உயிரோடு இருக்குது. இங்க நடந்த அவ்வளவு தவறுக்கும் பரலோகத்தின் தேவன் சாட்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கமா இல்லைங்க, நான் உன்னை நியாயம் செய்கிற நாளிலே உன் இருதயம் தாங்குமோ, உன் கைகள் திடமா இருக்குமோ. கர்த்தர் விசாரணைக்கு கொண்டு வரும்போது பாவம் செய்த ஒவ்வொருடைய பாவத்துக்குரிய நபர்களும் சாட்சி. ரைட்டா? 2, 3 சமயத்தை எடுக்காம போயிட்டா நல்லா இருக்கும். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14, 15. ஆபுவுக்கு 2, 11, 12. சங்கீதம் 54. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14, 15. ஆபுவுக்கு 2, 11, 12. சங்கீதம் 54. வாசிங்க. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகள் போதும், அப்படியே நிறுத்திட்டு ஆபுவுக்கு 2, 11, 12 வாசிங்க. ஆபுவுக்கு 2, 11, 12. சங்கீதம் 54. சீக்கிரம் வாசிங்க. ஆபுவுக்கு 2, 11, 12. 2, 11, 12. கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். சங்கீதம் 54. தேவன் தம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்க வானத்தையும் பூமியையும் கூப்பிடாராம். இந்த உலகத்துல தானே வாழ்றோம். பொருள் சாட்சி. என்ன சாட்சி? டை அடிச்ச வயசான கிழவியெல்லாம் கேட்டுக்க. கடைசி எச்சரிப்பா கேட்டு, நீ எதுக்கு டை அடிச்சாங்கிறத டை சாட்சி சொல்லும். இந்த கிழவி 60 வயசுக்கு மேல மாமியார் ஆன பிற்பாடும் கூட அவ மாமியாரா இருக்காம மருமகனுக்கு முன்னால கிளுப்பு காட்டிக்கிட்டு டை அடிச்சுட்டு தெரிஞ்ச ஆண்டவர். இந்த டை அவ யூஸ் பண்ணது நோக்கை தான். இந்த பாஸ்ட் ஒரு உண்மை ஊழியக்காரனா நீர் அழைச்சு அபிஷேகம் கொடுத்த பிற்பாடு கூட இந்த கிழவன் பாஸ்ட் அதுக்கு பிற்பாடும் கூட டை அடிச்சுட்டு தான் புல்பீட்ல நின்னான். நரமயிர் முதியோர்களுக்கு மகிமணி பைபிள்ல எழுதியிருக்கு. நீதினால் வரக்கூடிய நரமயிர் கிரீடோனி இருக்கு. ஆனா இந்த ஊழியக்காரனுக்கு அந்த நரமயிரை விட இவன் டை அடிச்சுட்டு வந்து நின்னா. இவனாலதான் அந்த விசுவாசிகள் எல்லாம் கெட்டாங்க. இவனை விடவே செய்யாங்க. தலைகளா கெட்டி போட்டு நரகத்துல போடுங்க. நான் சொல்லுவேன், உடனே கையெழுத்து போட்டு ரைட் ஓகே போ 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 உனக்கு தலைகளா போ. டை சாட்சி சொல்லு. டைடப்பா சாட்சி சொல்லும். நீ நினைக்கமா இல்ல, நீங்க நினைக்கமா இல்ல, இந்த கிழட்டு வயசுல உனக்கு டை தேவைப்படுது. டை அடிக்க கூடாது. எங்க பரலோகத்து பைபிள்ல எழுதிருக்கு. மயிரை பின்னி அந்த எசபேல் தலை அலங்காரத்தை பண்ணினான். மயிரை அலங்கரித்து எதுக்கியா? ஒரு ஊழியக்காரன் ஒரிஜினல் முடியே உனக்கு புல்பீட்ல காட்ட முடியல. நீ என்ன மனம் திரும்பி இருக்க? ஜனத்துக்கு முன்னால நடிக்க போயிருக்கலாமே. உனக்கு நீ ஒரு நாடகத்துக்கு போயிருக்கலாமே. ஒரு சின்ன ஆக்ட் பண்ணி குடும்ப ரோல்ல நடிச்சாது பிழைச்சிருக்கலாமே. எதுக்கு இங்க வந்தா? ஒன்னாலதான் நகை களத்துல ஜனம் இன்னைக்கு கெட்டு போயிட்டு இருக்குது. நீ உன் வேஷம் தானே என்ன கெடுத்து வச்சிருக்கு. நிச்சயம் சாட்சி சொல்லும். நீ களவுண்ட பொருள் சாட்சி சொல்லும். வேலைக்கு போன இடத்துல களவுண்ட பொருள் சாட்சி சொல்லும். நீ வரதட்சணையா வாங்கின பொருள் சாட்சி சொல்லும். ஒரு குடும்பத்தை ஒரு பிள்ளையை பிடிச்ச பிற்பாடு கூட எனக்கு 5 லட்சம் வேணும், 10 பவுன் வேணும், எல்லாம் சாட்சி சொல்லும். நீ வாங்கின செய்த எல்லாம் சாட்சி சொல்லும். ஒண்ணு விடாது. ஒண்ணு என்ன செய்யாது. எங்கேயாவது தப்பிடலாம் நீ நினைச்சா நினைக்காது. இப்ப அடுத்த சாட்சி வரும் பாருங்க. நீ உபயோகப்படுத்தின செல்போன் சாட்சி. இதுல என்ன பேஜ் யூஸ் பண்ணா, எந்த செல்போன் யூஸ் பண்ணா, எப்படி யூஸ் பண்ணா, நீ என்ன தப்பு பண்ணா, கல்யாணம் ஆன பிற்பாடு கையில இருக்க ஆண்ட்ராய்டு செல்போன்ல கெட்ட பேஜ் நீ யூஸ் பண்ணியா, எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. மனைவியை கல்யாணம் பண்ண நோண்டி நோண்டி நோங்கி நோண்டி நீ செய்த எல்லா பாவத்துக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. அல்லேலூயா. இல்ல நீ நினைக்கா, நான் பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிட்டு பார்த்தேன். நீ மூடிட்டு பார்த்தா என்ன, முக்காடு போட்டு பார்த்தா என்ன, கமந்து கிடத்து பார்த்தா என்ன, சாட்சி பொருள் சாட்சி. என்ன சாட்சி? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும். சவுலு அமலேக்கிற அழிக்க சொல்லி போனான்.
போன இடத்துல முதல் தரமான 2ஆம் தரமான எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு பின்னால கட்டி போட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தார். வந்து சவுலே சவுலே எல்லாம் அழிச்சிட்டியா அங்கே மாதிரி சொன்னோன்னு சொன்னான். ஐயா எல்லாவற்றையும் நான் கொண்டு விட்டேன் ஐயா, அமெரிக்கர் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன்னா. பின்னுக்கு கடந்த ஆடு மாடெல்லாம் சத்தம் போட்டு சத்தம் போட்டு அதன் அர்த்தம் என்னன்னா, கொல்ல வேண்டிய எங்களெல்லாம் உயிரோடி கொண்டு வச்சிருக்கான். கல்லு கூப்பிடும், உத்திரம் சாட்சி சொல்லும். அருமை சகோதரனே சகோதரி, இவ்வளவு போல மண்ணை எடுத்து ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை உண்டாக்குனா பொருள் சாட்சி. நீங்கள் நானும் செய்த பாவத்துக்கு பொருட்கள் சாட்சி. இந்த செல்போன் சாட்சி. எத்தனை செல்போன் வாங்கி எத்தனை ஃபார்மேட் பண்ணியிருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் மனிதனை நியாயம் விசாரிக்கும் போது செல்போன் சாட்சி சொல்லும். நீ பயன்படுத்தின அலங்கார பொருட்கள் சாட்சி சொல்லும். உன்னுடைய வாழ்க்கையில நீ திருடின பொருட்கள் சாட்சி சொல்லும். உன் வாழ்க்கையில பாவத்துக்கு உட்படுத்தப்பட்ட இடம் சாட்சி சொல்லும். ஒரு துப்பாக்கி எடுத்து ஒருத்தனை சுட்டிருந்தா அந்த துப்பாக்கி சாட்சி சொல்லும். கத்தி எடுத்து கொண்டிருந்தா கத்தி சாட்சி சொல்லும். பொருட்கள் சாட்சி. மூன்றாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்த பாவத்துக்கு அவனுடைய பொருட்கள் சாட்சி. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சரிங்களா? கொஞ்சம் 4 அடுத்த சாட்சி பாப்போமா? 4 வெளிப்படுத்துற விசேஷம் 12:10 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசிங்க. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி. அமைதியா ஆயிட்டீங்களே, ஏன் இப்படி அமைதியா இருக்கும்? கொஞ்சம் கலகல பாருங்க, வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்த ஒரு சாட்சி இருக்கு. யாரு? சாத்தான். யாரு? சாத்தான். அவன் பயங்கர வீடியோ எடுப்பான், பார்த்துடுங்க. உங்களை பாவம் செய்ய என்ன போல உள்ளவன கல்யாணம் ஆகாதவன சொல்லுவான். லே கல்யாணம் பாரு பாரு, லேசா துணி கீழே இருக்கு, லேசா அப்படி பாத்துக்க அப்படிமா. என்ன பார்க்க சொல்லிட்டு இங்க லைவ்லயே அவர்கிட்ட காட்டுவான். குட்டி சாத்தான் கொண்டு போய் காட்டுவான். ஆண்டவரே பாருயா, ஜெபா நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவன் கண்ணை பாரும், அங்க நல்லா பாரும். நிறைய ஊழியக்காரன் பாருங்க, பிரசங்கம் பண்ணுவான், முன்னுக்கு உட்கார்ந்துருக்கான். சிஸ்டர்ஸ் கொஞ்சம் தெரியும், அது சரியா போட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் லைவ்லயே பாத்துக்கிட்டே கிளுகிழுப்புல பிரசங்கம் பண்ணுவான். அவனெல்லாம் புடிச்சு வச்சு குடுக்குற குடுப்புல சாத்தான் சாட்சி. மாமியார்ட்ட சொல்லுவான், விட்டாத மருமகளை 2 கேள்வி கேட்டாதான் உனக்கு இதாகும். இவன் 2 கேள்வி கேட்கும் போதே வீடியோ காலில் அங்க போயிருவான். மருமகள்கிட்ட சொல்லுவான், அப்படின்னு மாமியார் 2 கேள்வி கேட்டு அப்படின்னு இவ கேட்பா, அங்க இதாயிரும். என்ன மாய்ப்பட்டவன் பாவம் செய்ய வச்சிட்டு நேரா இரவும் பகலும் 24 hours அது ரொம்ப கவனமா இருக்கும். நான் சொல்லுவேன், இந்த கல்யாணங்கள்ல எங்க ஊர்ல எல்லாம் இப்ப வெள்ள புறாக்கு போட்டுட்டு வரும். அவன் வீடியோக்காரன் இப்படியே நிப்பான். நான் வெள்ள நிறைய கல்யாணம் நடத்தி வைக்க சொல்லும். அந்த பிள்ளைட்ட இது மனைவியா வந்து உட்கார்ந்துருக்க அந்த பிள்ளைட்ட வந்து சொல்ல, எம்மா மக்கா குனியும் போது இப்படி குனிஞ்சிடாத, இப்படி குனி மக்கா. ஏன்னா அவன் வீடியோக்காரன் இப்படியே நிப்பான். புரியுதா உங்களுக்கு? சாத்தான் நேரா சாட்சி சொல்லி வச்சுக்கான். இத மாதிரி நீங்க எங்க தப்பு பண்ணும் போதும் பாத்துருங்க. மற்ற சாத்தானுக்கு டீமை நல்லா கட்டிட்டு பாவம் செய்யறதுக்கு பிரயாசப்படுங்க. ஏன்னா அவன் லைவ்ல நல்ல வீடியோ எடுப்பான். அவன் எங்கெல்லாம் வீடியோ வச்சிருக்கான்னு தெரியாது. அவன் லைவ் கேமரா எங்கெல்லாம் வச்சிருக்கான்னு தெரியாது. 4 மணி நேரம் அவனுக்கு நேர வேலை. விசுவாச தெய்வ பிள்ளைகளை ஊழிய எடுத்து ஆண்டோட்ட காட்டுறது. அவன் இந்த காலத்துல இவ்வளவு படம் இருக்கும்னா அவன் ஆண்டோட்ட போய் பொய்யாட்டா சொல்லிட்டு இருப்பான். பரலோதி தேவன்ட்ட எப்படி போய் சொல்லிட்டு இருப்பான், ஆண்டவரே பாரு ஆண்டவரே, ஜெபா எப்படி எல்லாம் பார்த்து பேசுறான், எப்படி எல்லாம் பாக்குறான் ஆண்டவரே, அவன் கண்ணு முழிப்ப பாருங்க ஆண்டவரே, அவன் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது. அப்ப 4வது சாட்சி யாரு? 5 சங்கீதம் 139 7-8 வாசித்தான். சங்கீதம் 139 7-8 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க, ஏறக்குறை கிட்ட நெருங்கிட்டோம். வாசிங்க 139 7-8 இல்லையா? உம்முடைய ஆவைக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும். அப்ப 5வது சாட்சி யாரு? தேவன் சாட்சி. எப்படி சாட்சி எல்லாம் கரெக்டா? உண்மைதானா? பைபிள் படி கரெக்ட் தானே? எங்க போற பாதை கரெக்ட் தானா? நம்ம போற ரூட்டு சரிதானா? பரலோகத்துக்கு போற ரூட்டு தானா? போவோமா போக மாட்டோமா? நிறைய பேர் சொல்லாங்க இப்ப கணக்கு படி பார்த்தா போகாது. ஆனா கண்டிப்பா போக வைக்கணும். இன்னைக்கு போக வைக்காம இருக்கிறதுக்கு இந்த பிரசங்கம் பண்ணா அது அநியாயம். அதனால ஃபைனல்ல கண்டிப்பா போய் ஆகணும். அல்லேலூயா. 9 விக்கெட் போனாலும் 10வது இறங்குற ஆண்டவர் ஆல்ரவுண்டரா இருந்து மேட்சை ஜெயிக்க வைக்கணும். அல்லேலூயா. ஆமா, இப்ப விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கிற நேரம். ஏறக்குறைய ஓப்பனிங்ல இருந்து கடகடகடகடடி பாலுக்கு விக்கெட் விழுந்துகிட்டே இருக்குது. இப்ப விக்கெட்டே விழுந்துட்டு இருந்தாலும்
ரொம்ப 10வது விக்கெட்டுக்கு இறங்கக்கூடிய ஆண்டவர் இறங்கி மேட்சை வின் பண்ணுவார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா. இப்ப 5வது பரலோகத்தின் தேவன். சில ஆம்பளைகளுக்கு எல்லாம் சந்தோஷம் வந்துட்டு, எப்படி கர்த்தர் கைவிட மாட்டார், ஏதோ ரூட் பிடிச்சுதான் போயிட்டு இருக்காரு ஊழியக்காரரு, மொட்டையை விட்டுட்டு போக மாட்டான் போல தெரியுது, எப்படியும் கரை சேர்ந்துடலாம், ஏதோ ஒரு கணக்குல தான் ஒரு வண்டி ஓட்ட வச்சிருக்கிறாரு, ஃபைனல்ல எப்படியும் போயிடும், கொஞ்சம் கொஞ்சம் ஆடி ஈடி போனாலும் அல்லேலூயா பொய்யே ஆகணும். அல்லேலூயா. ஒருத்தங்க கூட இந்த காம்பவுண்ட் விட்டு போகும்போது நரகத்துக்கு போவேன்னு நினைச்சிட்டு போக கூடாது. அப்படி போனா அந்த ஊழியம் தோல்வி. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சு போகும்போது தெம்பா போனோம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு வழி, சின்ன வழி இருக்கு, அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அல்லேலூயா. 5வது சாட்சி தேவன் சாட்சி. சரியா? இனி எல்லாம் நம்ம ரொம்ப சொல்லாண்டாம். 6 வேதத்துல வாசிக்கும் போது யூதா 9 சகரியா 3:6 படி தூதர்கள் சாட்சி. யூதா 9 சகரியா 3:6 வீட்டுல போய் வார்த்தைடுங்க, சமயம் ஆயிட்டு. பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறது போல மனசுக்கு இதா இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது கலாத்தியர் 4:5, 2 கொரிந்தியர் 8:3 அதுல நான் உங்களுக்கு சாட்சி, அதாவது ஊழியர்கள் உங்களுக்கு சாட்சி, நீங்க எங்களுக்கு சாட்சி. 2 கொரிந்தியர் 8:3 வேணா வாசிடுங்க, அது 7வது குறிப்புக்குரியது. 2 கொரிந்தியர் 8:3 வாசிங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். உங்களுக்கு நாங்க சாட்சி, எங்களுக்கு நீங்க சாட்சி. 6 தெய்வ தூதர்கள் சாட்சி. 7 சாட்சி. இப்போ நாகர்கோயில இருந்து நம்மளை கொண்டு வந்து நீங்க எல்லாம் ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லி பாவத்தின் எவிடன்ஸைய சொல்லிக்கிட்டு உங்களை எல்லாம் குற்ற மனசாட்சி அனுப்புறதுக்கு கர்த்தர் வரல. அல்லேலூயா. எல்லா எவிடன்ஸையும் அழியணும், எல்லா எவிடன்ஸையும் இப்ப அழிக்கணும். சிலுவை அண்டை வருகிற ஒரு மனிதன் கேட்க முதல் சத்தம், பிதாவே இவர்களுக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள சொல்லி உங்களுக்கு கூட்டத்தை முடிப்போம். அதாவது என்ன சொல்லலாம், வேலைக்கிழமை இல்ல சனிக்கிழமை உங்க வீடு நீங்க சுத்தமாக்கும் போது நல்லா நிறைய பாச்சா பள்ளி எல்லாம் ஒரு கோழி சாப்பிட்டுச்சு, ஒரு கோழி பாச்சா பள்ளி எல்லாம் சாப்பிட்டுச்சு. ஞாயிற்றுக்கிழமையும் உங்க வீட்டு பக்கத்துல இருந்த பாச்சா பள்ளி பூரா எல்லாம் சாப்பிட்டுச்சு. திங்கக்கிழமை அந்த கோழியை நீங்க ஆண்டவருக்கு நேர்ச்சி பொருத்தனை பண்ணிருந்தீங்க. திங்கக்கிழமை அந்த கோழியை கொண்டு வந்து பாஸ்டர் பால்கிட்ட கொடுத்தீங்க. பாஸ்டர் பால் அவங்க திங்கக்கிழமை எனக்கு நாட்டுக்கோழி சாப்பாடு போட்டாங்க. நீங்க கொடுத்த கோழியை சாப்பாடு போட்டு எனக்கு வயிற்றால போச்சு. சரியா தானா தப்பா? சனி ஞாயிறு அந்த கோழி எதை சாப்பிட்டுச்சு? கரப்பாம் பூச்சி பள்ளி பாச்சா பாம்பர்னா எல்லாம் சாப்பிட்டுச்சு. திங்கக்கிழமை திங்கக்கிழமை பாஸ்டர் அடிச்சு எனக்கு என்ன செய்தாச்சு? சாப்பாடு போட்டா. உண்மையிலே திங்கக்கிழமை பாஸ்டர் நாட்டுக்கோழி சாப்பாடு தான் போட்டாங்க. இப்ப நான் தின்னுட்டு பாம்பு பள்ளி மாய் நெளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிதானா? இல்ல. ரோமர் 8:3 வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 8:3 வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, நம்முடைய தேவன் ரொம்ப நல்ல தேவன். அல்லேலூயா. வாசி ரோமர் 8:3 வாசியா. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே ஜபாவுடைய பாவத்தின் எவிடன்சிகள் எல்லாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கோழி பள்ளி பாச்சா சாப்பிட்டா அதுக்கு புரோட்டீன். அல்லேலூயா. நம்ம சாப்பிட்டா நமக்கு விஷம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் பாவத்தின் எவிடன்சிகள் எல்லாம் ஏத்து கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து பிராயசித்தமாய் அவர் உயிர் தெழுந்ததனால் நம்முடைய எல்லா பாவத்தின் எவிடன்சிகளை அழிக்கப்பட்டுட்டு. அல்லேலூயா. இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை, பாவ மன்னிப்பின் சர்டிபிகேட்டா ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கணும். ஆண்டவரே, நான் குற்றவாளியப்பா, என் பாவத்துக்காக நீங்க மறிச்சிருக்கிறீங்க, என் பாவத்தின் எவிடன்சி எல்லாத்துக்குரிய ஆக்கின தீர்ப்பை நீங்க ஏத்துட்டீங்க, உங்ககிட்ட வாரேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க, என் குற்றத்தெல்லாம் மன்னிங்க, என் குறைவெல்லாம் மன்னிங்க, நான் உங்க பிள்ளை ஏசுப்பா, உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும்னு சொல்லி உண்மையாய் தன் பாவத்துக்கு மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு உண்மையாய் தன் பாவத்துக்காய் மெய்யாய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்யறவளுக்கு இந்த மீட்பு எளிதாய் கிடைக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரைக்கும் போலாம். இந்த 7 எவிடன்ஸை அழிக்கக்கூடிய ஒரே பவர் ஒரே ஒண்ணுக்கு தான் இருக்கு. எதுக்கு இருக்குது? அவருடைய இரத்தத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஒரு மனுஷனுக்கு இருக்க எந்த குவாலிபிகேஷன் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உண்மையாய் ஆண்டோட ரத்தம் இருக்குமானால், அந்த ரத்தத்தின் தன்மை இருக்குமானால், அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரராகிய இயேசு
சீயோனுக்கு, அந்த எருசலேமுக்கு அவனை கொண்டு போகும். எத்தனை பேர் இந்த முடிவு நேரத்துல ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என் பாவத்தின் எவிடன்ஸ்கள் அழிக்கப்படட்டும். வேதம் சொல்லுகிறது, நான் உன் பாவத்தை மன்னிக்கும் போது சமுத்திரத்தின் ஆழத்துல போட. எல்லார்களும் முழங்கால்களை முடக்குங்க. அப்படியே ஜெப நிலையில யாரெல்லாம் பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில உணர்த்தப்பட்டு தெய்வ பயமுடையவர்களாய் மாற்றப்பட்டுள்ள அவர்கள் எல்லாரும் உங்களுடைய ஜீவியத்திலே எல்லா பாவத்தின் எவிடன்ஸ் அழிக்கப்படட்டு. இன்றைக்கு கேட்ட சத்தியத்துக்கு பிற்பாடு இனி ஒரு நாள் இப்படி ஒரு சத்தியத்தை கேட்கும் போது நமக்குள்ள இந்த பாவத்தை குறிச்ச எவிடன்ஸின் பயம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு பாவம் பரிகரி பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகட்டும். என் ஜனத்தின் பாவத்தை நான் மன்னிக்கும் போது சமுத்திரத்தின் ஆழத்துல போடுவேன். என் முதுகுக்கு பின்னால எரிந்து போடுவேன். கார்மேகத்தை போல கலைத்து போடுவேன். இனி நான் அதை நினைக்க மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரே சகோதரி, இன்றைக்கு உன்னை பாவினி நியாயம் தீர்க்க நீ ஒரு பாவினி சொல்றதுக்கு ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை வைக்கல. பாவத்தின் எவிடன்ஸ்கள் அழிக்கப்படாது. பாவியாகி என் மேல் கிருபை ஆகிரும். பாவியாகி என் மேல் கிருபை ஆகிரும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நிலைத்தரும். அந்த ராஜ்யம் நமக்குரியது. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சிலுவை ஏண்டி வரீங்க? சிலுவை ஏண்டி வருகிற மனிதன் கேட்க முதல் சத்தம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அருமை சகோதரே சகோதரி, எங்க இருந்து நீ சத்தத்தை கேட்டாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்கிற மாத்திரத்துல ஓ இள வயதின் பாவம், ஓ அறிவு வந்த காலத்தில் இந்த பாவத்தை எல்லாம் நினைவு கொண்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட ஒரு இரக்கம் பெறுவான். இன்றைக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகட்டும். ஏசப்பா உங்க இரத்தத்தினால பாவத்தை கழுவுங்க, சுத்திகரிங்க. பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகட்டும் சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம் உண்டாட்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராய் இயேசுப்பா வருவதற்காய் காத்திருக்கிறோம். பரலோகத்தில் பிரவேசித்தவர்கள் எத்தனை பேர் நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புறேன்? ஒரு சிலர் இந்த கூட்டத்தை முடிச்சு வீட்டுக்கு போக ரெடியா இருக்கிறோம். பரலோக நம்பிக்கையோடு போகத்தக்கதா ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு தாங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தாங்க. இந்த கூட்டம், இந்த கன்வென்ஷன் என் வாழ்க்கையில பரலோக கன்வென்ஷனா மாறட்டும். மாறாட்டம். எத்தனை பேர் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க? கழுவப்பட்டவங்க சந்தோஷத்தோடு தேவனை துதிங்க, மகிமைப்படுத்து. பாவ மன்னிப்பு நிச்சயம் உள்ளவங்க பண்ணுங்க. ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து தேவன் ஆராதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே ஐயா, என் பாவத்தை எல்லாம் மன்னிக்கத்தக்கதா ஆக்கினை தீர்ப்புக்குள்ளானீங்களே, சிலுவை மரணத்தை ஏற்றீங்களே.